Hi guys, welcome to iLearn. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 25th question of solutions chapter. லாஸ்ட் டூ கொஸ்டின்ஸ் சேம் கான்செப்ட் தான், அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ 23, 24, 25 பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். இது வரைக்கும் அடுத்த கொஸ்டின் வேற கான்செப்ட் போயிடறாங்க. ஸோ இந்த த்ரீ கொஸ்டின் சிமிலர் கான்செப்ட். ஸோ ஆல்ரெடி பேசிக்ஸ் 22nd கொஸ்டின்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், 23rd எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஸோ இந்த கொஸ்டின்ல ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல மாட்டேன், டேரக்டா கான்செப்ட் போயிடுறேன். எனி டவுட் யூ ரெஃபர் த ப்ரீவியஸ் டூ கொஸ்டின்ஸ். சரி, கமிங் பேக் டு திஸ் கொஸ்டின். Among the following compounds, identify which are insoluble, partially soluble, highly soluble அப்படின்னு கேக்குறாங்க. இன் யாரு? இன் வாட்டர். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், சொல்யூட் சால்வெண்ட்ல போலார் நான் போலாரை வச்சுதான் மெயின். ஸோ போலார்னா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும், நான் போலார்னா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதே தான் இங்கே சொல்ல போறேன். ஸோ வாட்டர் வந்து போலாரா நான் போலாரா? வாட்டர் இஸ் அ போலார். லைக் டிசால்வ்ஸ் அண்ட் லைக். ஸோ போலார்னா போலார்ல தான் டிசால்வ் ஆகும், நான் போலார்னா நான் போலாரா டிசால்வ் ஆகும். ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்காது. போலாரா நான் போலாரான்னு கண்டுபிடிச்சிங்கன்னா டிசால்வ் ஆகும் ஆகாதுன்றது ஈஸியா சொல்லிடலாம். கிளியரா? சேம் கான்செப்ட். ஸோ ஃபீனால். ஃபீனால் பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் அ C6H5OH அப்படி இருக்கும். இதுல இந்த OHங்கிறது போலார், C6H5ன்றது நான் போலார். ஸோ OH போலார், அப்ப பாதி போலார் பாதி நான் போலார் இருக்கனால திஸ் இஸ் partially soluble. ஏன்னா OH is polar. சரி, ஃபர்ஸ்ட் இதுன்னு கிளியரா போட்டேன். இது வந்து நான் போலார். ஸோ போலாரும் இருக்கு நான் போலார் இருக்கு. ஸோ போலார் இருக்கிறதுனால சாலிபிள் ஆகும், நான் போலார்னால பார்ஷியலி சாலிபிளா மாறிடுச்சு. செகண்ட் ஒன் டொலுமின். டொலுமின் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது வந்து ஜஸ்ட் கார்பன் ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்கு. அப்படி இருந்தாலே அதுல போலாரிட்டி எதுவுமே கிடையாது. ஸோ இட் இஸ் நான் போலார். நான் போலார் எப்படி டிசால்வ் ஆகும்? ஸோ இட் இஸ் இன்சால்யூபிள். இன்சால்யூபிள். செகண்ட் ஒன் வந்து இன்சால்யூபிள். ரீசன் இஸ் நான் போலார். தேர்ட் ஒன் ஃபார்மிக் ஆசிட். ஃபார்மிக் ஆசிட்னு நீங்க பார்த்தப்போ என்ன ஆகும்னா, ஆசிட்ல COOH இருக்கும், அது கண்டிப்பா வாட்டரோட நல்ல ரியாக்ட் ஆகும். ஸோ இட் இஸ் ஹைலி சால்யூபிள். ஹைலி soluble. And the reason வந்து hydrogen bonds with water. அதுல hydrogen bonds with water. Fourth one ethylene glycol. Ethylene glycol வந்து again glycol OH அதுவும் இருக்கும். So it is highly soluble because hydrogens same reason தான். So தேர்டுக்கு ஃபோர்த்துக்கு சேம் ரீசன் போட்டுறேன். தேர்ட் ஃபோர்த்து சேம் ரீசன். ஃபிஃப்த் குளோரோஃபார்ம். குளோரோஃபார்ம் பாத்தீங்கன்னா இன்சால்யூபிள். ஏன் சார் அப்படின்னா, இந்த குளோரோஃபார்ம் இஸ் ஆர்கானிக் லிக்விட். CHL குளோரோஃபார்ம் வந்து இன்சால்யூபிள் பிகாஸ் இட் இஸ் அ ஆர்கானிக் லிக்விட். அதுல இட் இஸ் நான் போலார், அதனால கிடையாது. லாஸ்ட் ஒன் பென்டனால். நால் OH வந்துருச்சா? OH வந்தா பார்ஷியல் சால்பிள். ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஃபீனால் மாதிரி தான். ஸோ ஹைட்ரோகார்பன் ஸ்ட்ரக்சர் வந்து நான் போலார், இது போலார். ஸோ கிட்டத்தட்ட the same reason as the first one, it is partially soluble. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கும் சேம் as ஒன் அப்படின்னு போட்டுறேன். சரிங்களா? கிளியரா? That's it for the today's question guys. We'll meet in the next video. Thank you.